வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வரக்கூடாது, அதாவது யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற ஒரு கருத்தை இன்று நீங்கள் உங்கள் மனதிற்குள் ஏற்ற வேண்டும். யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. திமுக வரக்கூடாது. எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது. கொடுங்கோல் ஆட்சி, பெண்களுக்கு விரோத ஆட்சி. இதுக்கு முன்பு என் தங்கை ஒருத்தர் பேசினாங்க பாருங்க. சாராயம், கஞ்சா, போதை மருந்து, போதை கலாச்சாரம், பாதுகாப்பு இல்லை. 4 வயசு பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, 80 வயசு மூதாட்டிக்கும் பாதுகாப்பு கிடையாது. அவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காரணத்துக்காகத்தான் இந்த நடைபயணம். ஒரு விழிப்புணர்வு. நாம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும். இங்க கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதையும் பார்க்காதீங்க. உங்களுடைய எதிர்காலம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகளுடைய எதிர்காலம், இந்த கருத்தை மட்டும் உங்க மனசுல வச்சுக்கங்க. நான் ஏன் எதிர்காலம் நான் சொல்றேன்னா, 4.5 ஆண்டு காலம் ஆண்ட திமுக இன்னைக்கு உங்க பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகள் நிலைமை நினைச்சு பாருங்க. 10-12 வயசுல குடிக்க ஆரம்பிச்சுட்டான், 15 வயசுல கஞ்சா போடுறான், 16 வயசுல அந்த போதை மாத்திரையும், போதை பவுடரும், போதை ஊசியும், போதை ஸ்டாம்பும், போதை எண்ணெயும் பயன்படுத்துறான்னா, மீண்டும் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்கள உன் பிள்ளைகளையோ பேர பிள்ளைகளோ மீட்டெடுக்க முடியாது. அந்த ஒரே காரணத்தை நான் சொல்ற, பெண்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள் நினைத்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. ஆனா இன்னைக்கு பள்ளிக்கூடம் வாசல் என்ன விற்கிறாங்க? அந்த காலத்தில் நான் படிக்கிறப்போ அந்த மாங்காய் பத்தை, நெல்லிக்காய், தேன் மிட்டாய், கடலை மிட்டாய் எல்லாம் விற்பான். இன்னைக்கு கஞ்சா போட்டலாம், கஞ்சா ஸ்டாம்பு, கஞ்சா எண்ணெய், போதை மாத்திரை, போதை பொருள், இதுதான் இன்னைக்கு வித்துட்டு இருக்கிறான். பள்ளிக்கூடம் வாசலில் விற்கிறான், கல்லூரி வாசலில் விற்கிறான். அதனால் இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். ஏன்னா நிறைய மாற்றம். இதுக்கு எல்லாமே யார் காரணம்னா திமுக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம், நேரடி காரணம். வேறு யாரையும் நான் சொல்ல மாட்டேன். நான் முதலமைச்சராக இருக்கிறது அதுக்கு ஒரு தகுதி வேணும். நிச்சயமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி கிடையாது. நான் இன்னைக்கு 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு நான் சொல்கிறேன், நான் மீண்டும் அந்த தவறை செய்யாதீர்கள். கடந்த தேர்தலில் நீங்கள் தவறை செய்திருக்கிறீர்கள். இந்த முறை நீங்கள் மீண்டும் அந்த தவறை தயவு செய்து செய்யாதீர்கள். அது முக்கியமாக நான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்கள், பெண்களுக்கு நான் சொல்வது, அதை விட விவசாயிகளுக்கு நான் சொல்வது, விவசாய பெருமக்களே, உங்கள் காலை பிடிச்சி நான் கேட்குறேன், உங்கள் காலை தொட்டு நான் கேட்குறேன், தயவு செய்து மீண்டும் திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.